ஒரு கலைஞர். நீங்க நடிகர் இல்லை. இன்னும் நடிகர் யாருன்னா மொத்த வருமானத்துல 80% தானே எடுத்துட்டு போறவங்க தான் இன்னைக்கு நாங்க நடிகனா. அவங்க சொல்றதெல்லாம் அவங்களோட தான் சொல்றாங்க. நீங்க ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இல்லை கலைஞர். உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே ஒன்றும் யாரும் கொடுக்கல. உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரும் வாங்கிட்டு போறாங்க. அந்த உதயகுமார் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டிக்கெட் வாங்கும் போது அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு. ஆனா நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வர்றதில்லை. அது தொழிலாளிக்கும் வர்றதில்லை, உங்களை மாதிரி கலைஞருக்கும் வர்றதில்லை, இயக்குநருக்கும் வர்றதில்லை. அது பிரபல்யம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் வந்து வாங்குறாங்க தவிர யாரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்கே யாருக்குமே கிடைக்கிறது. வெற்றிக்கேற்ற ஊதியம். உங்கள் படம் ஓடிச்சு, அது யாராலும் ஓடுறதுலாம் தெரியாது. ஓடினதா நினச்சிக்கிட்டாருன்னா தனக்கு 1 கோடினா 2 கோடினா எத்தனை கோடி இருந்தாலும் கேட்கலாம், கொடுக்கலாம். அது வேறு விஷயம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நடிகர்கள் யாராவது குறிப்பிட்டாங்கன்னா உங்களை வந்து கலைஞனாக தான் நாங்கள் நினைக்கிறோம் தவிர இன்னும் நடிகராக நினைக்கிறோம். நீங்கள் நடிகனாக வந்த பிறகு அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. நிச்சயமாக நீங்கள் உண்மையாக நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம எதை பற்றியும் கவலைப்படுவோம். நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட 16 கார் இருந்தது. 91ல் நான் 16 கார் வச்சுருந்தேன். நான் தான் வந்து தென்னிந்தியாவில் அதிகமான பட்ஜெட்டில், இன்க்ளூடிங் ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்டில் நான் தான் படம் பண்ணேன். அன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பட்ஜெட்டில் படம் பண்ண டைரக்டர் நான் தான். ஆனால் எனக்கே ஒரு தடவை 16 கார் இருந்தோம். அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்து. அப்போது வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார். அன்றைக்கி நான் கவலையப்படலை. நான் பட் பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன், நான் ஆட்டோவில் போயிட்டு இருப்பேன், நடந்து போவேன், சைக்கிளில் போவேன். ஏன்னா இது சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன். அன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு 25 காசு பணம் இருந்தால் கொடம்பாக்கம் டு வடவழியில் வந்து இறங்கலாம். ஆனால் 20 காசு தான் இருந்தால் என்ன பண்ணணும், ட்ரஸ்புரத்தில் நிற்கணும், அங்கேருந்து நடந்து வரணும். இப்போ 5 காசு இல்லாமல் நான் நடந்து கூட வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன ஆளாக்குறது இந்த தமிழ் சினிமா தான். அது மாதிரி தான் உதயகுமார் சொல்லும்போது இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப டயர்டு. காலையில் 9 மணிக்கு வந்தோம். வரும்போதே நம்பிக்கிட்ட சொன்னேன், நம்பி என்னை வந்த உடனே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஜான் வந்து சொன்னார், அண்ணா நீங்கள் கொஞ்சம் கடைசியாக பேசினா நல்லாயிருக்கும். அப்போ அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா, ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து ஆர்கே செல்வமணினா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னா அது காரணம் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் தான். திரைப்படத்துறையில் இருந்ததாக தான் எனக்கு எல்லாமே தெரியுது. என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை. அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலிருந்து பல்வேறு இடத்துல என் கூடவே இருந்து அவர் எனக்கு ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த அடாது மழை பெஞ்சாலும் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா வெளியே வந்து பழைய காலத்தில் வந்து சினிமா தட்டில் வந்து எப்படி வந்து 2 வீலர்ஸ் ஃபுல்லாக கியூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் கியூவில் இருந்தது. அது உள்ளே வரும்போது எனக்கு சந்தோஷமாக வந்து மேடையிலையும் வந்து நிறைய நண்பர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க. அப்போ தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்தவங்கள பாதி பேருக்கு மேலே உனக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட நட்பு அது மாதிரி, உன்னோட கமாண்டிங்கும் இருக்குது, உன்னோட தொழில் திறமையும் நல்லா இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியிடம். அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.